2024ஆம் ஆண்டு 2வது சம்மர் கேம்ப் ஆரம்பிச்சிருக்கிறோம். கடந்த நாட்கள் ஏப்ரல் 22லிருந்து ஆரம்பித்து மட்டுமாய் நல்ல அழகாக சிறப்பாக சென்று கொண்டிருக்கு. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சுற்று வட்டாரத்தில் இந்த கோடை விடுமுறை விளையாட்டு கேம்ப்பு எங்கு நடைபெறவில்லை. கடந்த வருடம் நாங்கள் இந்த வருடமும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை பார்த்து சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்கள் அதில் அவங்களுடைய பெரியவங்களாம் பங்கு கொண்டு இந்த கேம்பு மேலும் சில ஊர்களுக்கு சென்று வளர வேண்டும். நல்ல பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இந்த சமுதாயத்துக்கு நல்ல பிள்ளைகளையும் நல்ல விளையாட்டு வீரர்களையும் உருவாக்கி அந்த சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டும். அதற்காக பெரியவர்கள் யாவருமாய் இதில் ஒரு ஊக்கமாய் வந்து செயல்பட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஆரம்பிக்கலாங்களா? முன்னாடி நான் வந்து காலையில் 8 மணி 9 மணிக்கு எழுந்திருப்பேன். கேம்ப் ஆரம்பிச்சதுனால நான் சீக்கிரமாகவே எழுந்திருக்கிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்குது. இந்த கேம்ப்னால சொல்லித்தரதுனால தான் நான் ஸ்கூலில் எனக்கு நல்லா வாலிபால் விளையாடவே தெரியாது முன்னாடி. ஆனால் இப்போ இந்த கேம்ப் ஆரம்பிச்சதுனால நான் நல்லா வாலிபால் விளையாடுறேன். நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளாக இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளாக இருந்தா ஆம்பிடுதியா? ஹாய், என் பேர் ரூபிகா. நான் 7th படிக்கிறேன். நான் வந்து சாய்ராம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நாங்கள் வந்து டெய்லியும் இந்த கேம்புக்கு வர்றது 6 o'clockலாம் வந்துடுவோம். ஃபஸ்ட்டு லீவ்லலாம் ரொம்ப தூங்கிடுவோம். 10 o'clock அதுக்கு மேலே தான் எழுந்திருப்போம். இப்போல்லாம் வந்து கேம்ப் இருக்கிறதுனால 5:30க்கு எழுந்திருப்போம். அட்டனன்ஸும் மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் கேமும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்காக அந்த என்ட்ரன்ஸில் சீக்கிரமாக எழுந்து வந்துடுறோம். டெய்லி காலையில் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் வார்ம் டவுன் சொல்லி தருவாங்க. ஸ்டார்ட் ஆனோடனே வார்ம் அப் சொல்லி கொடுப்பாங்க. லாஸ்ட்டாக பால் டேட்ஸ்லாம் தருவாங்க. அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஈவினிங்கும் அதே மாதிரி கரெக்டாக 5 o'clockலாம் வந்துடுவோம். ஈவினிங் சுண்டல் அது மாதிரி தருவாங்க. இது ஹெல்த்தி ஃபுட்ஸ் தரதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது. நாங்கள் டெய்லியும் விளையாடுறதுனால எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது. ரொம்ப ஃபோன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறோம். அதனால இந்த கேம்பை நடத்துனவங்களுக்கும் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். என் பேர் காயத்ரி. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் லண்டபாகில் படிக்கிறேன். போன வருஷம் இங்கே ஷட்டில் கற்றுக்கிறதுக்கு வந்தேன். நிறைய கற்றுக்கிட்டேன். இங்கேருந்து கற்றுக்கிறத எடுத்துகிட்டு போய் ஜோன், டிஸ்ட்ரிக்ட், டிவிஷன், ஸ்டேட் விளையாடணும், வின் பண்ணோம். அதே மாதிரி இந்த வருஷம் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த வருஷம் புதுசாக ஷட்டில் மட்டும் இல்லாமல் கொக்கோவும் கற்றுக்க வந்திருக்கோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் ஸ்ட்ரென்த் நிறைய வந்திருக்கிறாங்க. எப்படி எல்லா பசங்கிட்டையும் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கணும். யார்கிட்ட சண்டை போடக்கூடாது. யாருக்குன்னா இன்ஜுரி ஆனால் நாங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறோம். அதே மாதிரி எங்களுக்கு யாருன்னா இன்ஜுரி ஆனால் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி திருக்குறளை கற்றுக்கிட்டோம். யார் சொல்ற திருக்குறள்? லக்ஷ்யா சொல்லட்டும். ஓகேவா?
இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? 11 வயசு ஆயிடுது. இதே மாதிரி அடுத்த வருஷமும் பண்ணா நல்லா இருக்கும். நாங்கள் டெய்லி மார்னிங் வந்தோடனே வார்ம் அப் பண்ணிட்டு 5 ரவுண்ட்ஸ் ஓட்டி அப்புறம் டச் போட்டு தான் ப்ளே பண்ண ஸ்டார்ட். சொல்லு தம்பி. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. வார்ம் அப் பண்ணுங்க, ரன்னிங் போங்க, ஐனி ஒர்க் அவுட் பண்ணிட்டு டச் போடுங்க. இந்த உலகத்துல உன்னால முடியும், நீ நல்லா வருவ, நீ பெருசா சாதிக்க போற, தைரியமா இரு அப்படின்ற நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்றதுக்கு தான் நிறைய பேர் இல்ல. துவண்டு போயிருக்கவங்க கிட்ட அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி பாருங்க, வெடிச்சு சிதறி எழுந்து பல சாதனைகள் செய்வாங்க. நம்பிக்கையான வார்த்தைகள் தான் பல புது புது விஷயங்கள் உருவாக காரணமா இருந்திருக்கு. நான் அதைத்தான் செஞ்சேன். எல்லாமே அவருக்குள்ள இருந்ததுதான், அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான். மகிழ்ச்சி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நீ தெளிவா இருந்தா தெரியும் ரூட்டே, எல்லா உயிர்க்கும் இருக்கு ஒரு கன்ஃபார்ம் ரேட்டே. தகுல மாறி நம்பிக்கை துரோகி இருப்பான் ஒரு, அதை தாண்டி நாத கிடைக்கு உனக்கு ராஜா சாரு. நான் ஷார்ப்ப செஞ்ச சம்பவத்தை நியூஸ்ல பாரு, என் ஆப்பனண்டா நிக்கிறவன் ஓரம் உட்காரு. கொடி பறக்குதா?